வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். இந்த வாரம் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 நல்லா இருக்கு. என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ தண்டகாரண்யா படத்தை பத்தி பேசுவோம். ஆக்சுவலி தண்டகாரண்யான்ட்டா ராமாயணத்துல இந்த நேம் வரும். இப்போ ராமா சீதா லக்ஷ்மணா வனவாசத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல ஒரு தண்டகாரண்யன்ட்டு ஒரு திக்க ஃபாரஸ்ட். இந்த படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு 2-3 ஃபாரஸ்ட் இருக்கு இந்தியாவில். அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் நக்சலைட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நிறைய போலீஸ் எல்லாம் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அன்றது நாங்க அடிக்கடி நியூஸ்ல பார்க்கிறோம். இந்த படத்துல என்ன கதைன்ட்டு, கலையரசும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரைபல் வில்லேஜ் மாதிரி தான் அங்கதான் இருப்பாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு லவ்வர் இருக்கு. அவங்க அண்ணன் தினேஷ் ஒரு கம்யூனிசம் பிலாசபியை ஃபாலோ பண்ற ஒரு கேரக்டர். ஆனா கிராமத்து ஆள் தான். இவங்க ஃபாரஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு கலையரசு. அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் எல்லாம் கிடையாது. அந்த ஓனர் இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பான், தப்பான வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான், லேபரட்டரி கழுவுறதுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டு இருப்பான், அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்ட்டு, ஒரு இடத்துல ஒரு புரோக்கர் வந்து இவரை கேட்குறான், ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்கு, அந்த மிலிட்ரி கேம்ப்ல நான் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்கன்னு ஒரு புரோக்கர் வர்றான். ஸோ புரோக்கர் வந்த உடனே அங்கே நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்கும், ஸோ அங்கே நல்லா சம்பாதிச்சுட்டு வரலான்ட்டு அந்த புரோக்கர் சொன்ன உடனே தினேஷ் கஷ்டப்பட்டு அந்த பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த புரோக்கர் கொடுத்துட்டு நம்ம கலையரசன் கேரக்டர் அவங்க அந்த மிலிட்ரி கேம்புக்கு போறாரு. மிலிட்ரி கேம்புக்கு போறாங்க. அங்கே மோஸ்ட்லி எல்லாம் நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அங்கே இவங்களுக்கெல்லாம் அங்கே வந்தவங்களுக்கெல்லாம் என்ன கண்டிஷன் போடுறாங்கன்ட்டு, வந்தவங்கள நான் நக்சலைட்ன்னு சொல்லணும். யார் கேட்டால் நாங்கள் நக்சலைட்ஸ்ன்னு சொல்லணும். அந்த கண்டிஷன்ல தான் அவங்க உள்ளே எடுத்துட்டு போறாரு. அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுட்டே இருப்பாங்க. உள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கும், மிலிட்ரி எக்ஸசைசஸ் எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே கலையரசுக்கு அங்கே இருக்க ஒரு ஷபீர் என்ன ஒரு கேரக்டர், அவன் ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு எனிமியா வர்றான் அந்த கேம்ப்குள்ளே பிகினிங்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. கலையரசன் நடிச்சதுல அவங்க லைஃப்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்ஸ். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கேரக்டர். இல்லை சின்ன குட்டி 2 லவ் ஸ்டோரி எல்லாம் வருது. லொக்கேஷன்ஸ் எல்லாம் அற்புதமா இருக்கு. போட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு. சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. உமாதேவி எல்லாம் எடிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இது 2008 நடந்த ஒரு கதை நார்த்ல. அதை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துட்டு இருந்தது. என்னன்ட்டு சும்மா கொஞ்சம் பேரை கூட்டு போயிட்டு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள நக்சல்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு கடைசியில அந்த நக்சல்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுக்கிட்டு அவங்கள ஊருக்கு ரிட்டர்ன் அனுப்பும்போது நிறைய பேர் இவங்க கொன்னுடுறாங்க. இந்த கேம்ப்ல இருக்கிறவங்க இவங்களுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த நக்சல்ஸை கொல்லுறதுனால அந்த மினிஸ்டருக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஏன்ட்டு அவன் எலெக்ஷன் ஜெயிக்க போறான். பாத்தீங்களா, என் டைம்ல
நாங்கள் இத்தனை நக்சல்ஸை இது நக்சல்ஸ் எல்லாம் நாங்கள் கொலை பண்ணிட்டோம், கொன்னுட்டோம். ஸோ நாங்கள் கண்ட்ரிக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம்ட்டு அவங்க எலெக்ஷனில் அவருக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதை போகிறது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இவருக்கெல்லாம் அவங்க லவ்வரை பார்க்கணும்னு ஆசை ஆகுது. அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அண்ணாவை பார்க்கணுன்ட்டு எல்லாருக்கும் ஆசை வருது. பட் அதுக்குன்னு அவர் ஒரு டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க மிலிட்ரியில். ஸோ அந்த மாதிரி இந்த ஷபீர் கேரக்டர் இனிமையா இருக்கவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவா ஹீரோவோட. ஸோ இவங்களெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தா கலையரசுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஷபீரோட சேர்த்து டிராவல் பண்ணும்போது அவங்க ஊருக்கு போகும்போது 5 பேரை ஷபீரை சேர்த்து 5 பேரை சுட்டுட்டாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அண்ட் இது ஒரு உண்மையா நடந்த விஷயம். ஐ மீன் ரியல் லைஃப்ல நடந்த விஷயம்தான். ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. பியூட்டிஃபுல் டைரக்ஷன். கடைசியில் என்ன பண்றாரு, நம்ம தினேஷ் வராங்க. தினேஷ் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்க தம்பி தான் கலையரசன் கதையில. அவங்க என்ன பண்றாரு, இந்த 4 மிலிட்ரி ஆளுங்க அந்த காட்டுல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தினேஷ் ரைஃபிள் எடுத்துட்டு அந்த 3-4 பேரையும் சுட்டுட்டாரு. அங்கே இருந்த மேனேஜர்ஸ் தான், ஃபர்ஸ்ட் கலை ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் தான் இந்த இவங்க அப்பாவை கொன்னிருப்பாங்க. கலையரசு அப்பாவை கொன்னிருப்பாங்க. ஸோ தினேஷ் கடைசியில் அந்த 4 மிலிட்ரி காரங்க, அது ஃபேக் மிலிட்ரி கேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க 4 பேரும் தினேஷை கடைசியில் சுட்டுடுறாங்க. ஒரே ஒரு அந்த டைம்ல மட்டும் ஒரு டவுட் வருது. இவங்க 4 பேரும் 4 மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தினேஷ் கிட்ட மட்டும் ரைஃபிள் இருக்கு. அவங்க அவ்வளோ பெரிய காட்டில் போகும்போது ரைஃபிள் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்களான்னு ஒரு டவுட் வந்துச்சு. தினேஷ் கிராமத்துல இருக்க ஆளு, அவங்ககிட்ட ரைஃபிள் இருக்கு, இவங்க எடுத்துட்டு வரல. தினேஷ் அவங்கள ஷூட் பண்ணும்போது அவங்க யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தினேஷ் அவங்க 4 பேரும் சுட்டு கொண்டுட்டாங்க. எங்கள் அப்பாவை சாவடிச்சுட்டு தம்பியை சாவடிச்சுட்டேன்ட்டு தினேஷ் அவங்க எல்லாம் கொண்டுடுறாரு. அதோட படம் முடியுது. இது ஒரு அழகான ஒரு ட்ரைபல் ஸ்டோரி வருது, ட்ரைபல் கல்ச்சர் வருது. ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப நல்ல பேலன்ஸ் பண்ணி படம் எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த ட்ரைபல் சுச்சுவேஷன் வரும்போதோ, அந்த ட்ரைபல் சாங் வரும்போதோ, இல்லை மிலிட்ரி சீன்ஸ் எல்லாம் கையாடும் போதும் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் படம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்ப் 2008 or 9 இது ஒரு ஃபேக் மிலிட்ரி கேம்ப். அதில் கொஞ்சம் பேரை புரோக்கர்ஸை அனுப்பிட்டு அவருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள வர வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு 10 பேர் 12 பேர் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அவங்க நேட்டிவ்க்கு அனுப்புறாரு. அவங்க நேட்டிவ்க்கு அனுப்புறாரு, வழியிலே சுட்டு கொண்டுட்டு இவங்ககிட்ட நக்சல்ஸ்ன்ட்டு அவர் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. நக்சல்னு சொன்னாதான் வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க கையெழுத்து கூட போட்டுருக்கலாம் நக்சல்ஸ்ன்னுட்டு. ஸோ அவங்களெல்லாம் சுட்டுட்டு கவர்மெண்ட் கிட்ட இந்த மிலிட்ரி கேம்ப் இங்கே இவங்களுக்கு கூட பணம் வருது. அப்போ அங்கே இருக்கிற மினிஸ்டர் அவங்களுக்கும் நிறைய பணம் போகிறது, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் வருது. இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடந்திருக்கு. அவங்க யாரும் நக்சல்ஸ் கிடையாது, வேலை தேடி போனவங்க. அது ஒரு ஃபேக் கேம்ப். இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். படத்தில் நக்சல்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். நக்சல்ஸ்ன்ட்ட யாரு, நக்சல்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா, டெரரிஸ்டா இல்லை மக்களுக்கு வேண்டியவங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் சீன்ஸ் கையாடி இருக்கலாம். நடித்த எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ் ஒரு 30-35% வர்றாங்க படத்தில், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. கலையரசும் கலக்கு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு, ஷபீர்ன்ட்டு, மிலிட்ரி கேம்ப்ல அங்கே ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் அவன் எனிமே, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவான்.
அந்த கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மீதி எல்லாம் சின்ன 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 கேரக்டர்ஸ், லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல் ஃபிலிம், ரொம்ப பவர்ஃபுல் ஃபிலிம். எப்படி ஒரு நக்சல் ஸ்கேம் நடந்துச்சு நார்த் இந்தியாவிலே, இது நடந்த விஷயம்தான். இதுக்கு இதுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஃபிக்ஷன் அது இதெல்லாம் சேர்த்து அழகாக படம் எடுத்திருக்காரு. ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம். டெக்னிக்கலி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. தயவுசெய்து இந்த படம் பாருங்க, ரொம்ப நல்ல படம். அதிரன் அதிரை அவர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி. சத்யேந்திரா. என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.